பாய் மம்மி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். அப்பா நானும் வரவா ப்ளீஸ்ப்பா? அந்த டால் தானே போச்சு, ப்ளீஸ்ப்பா வரேன். அம்மா தேஜு, அந்த டால் போயிடுச்சுதா இருந்தாலும் நீ போகாத தேஜு. கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் மண்டே அடுப்போ. அது வரைக்கும் நீ வீட்லேயே ஃப்ரீயாக இரு, சரியா? ஓகேம்மா. ஆமாம் தேஜு, ஒன்று வேறு டாக்டர் வேறு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதனால வீட்லேயே இரு. ஓகேப்பா, பாய்ண்ணா. பாய்ப்பா. சரி, நான் வந்து ஈவினிங் வேறு நம்ம எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். யாரெல்லாம் போகிறோம்? இவங்கள வந்து யாராவது வீட்டில் விட்டுட்டு போகலாமா வேணாமா? தேஜு தேஜு நீயும் அம்மாவை மட்டும் வீட்டில் இருங்க. சரி சரி, நீயும் விஜய் மட்டும் வீட்டில் இருங்க. நானும் அம்மா வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரும். டேடி, அது யாருன்னு தெரியலையே. மாட்டுவாங்க, எப்படி இருந்தாலும் போலீஸ் கிட்ட மாட்டாம போக போறாங்க. வாங்க ரெண்டு பேரும். நான் தான் ரெடியாக தான் இருக்கேன். சரி வா, நம்ம போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. விஜய் ஃப்ரெஷ் ஆகிட்டியா? சரி, தங்கச்சியோட இரு. அம்மா காஃபிலாம் போட்டு வச்சிட்டாங்க. நானும் அம்மா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். ஓகே டாடி, நான் ரெண்டு பேர் சேஃபாக இருந்துப்போம். ஓகே தேஜு, வா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். பாய்மா. பாய்ப்பா. பாய், சேஃபாக இருங்க. அப்புறம் யாராவது வந்து அன்னோன் பர்சன் வந்து டோரை பெல் அடித்தா வந்து பெல் அடிக்காதீங்க. அதாவது இது பண்ணாதீங்க. நாங்கள் பெல் அடித்து டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டால் நாங்கள் தான். அப்படி வேணால் ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே லாக் பண்ணி சேஃபாக இருங்க. ஓகே, பாய். ஆமாம் ஆமாம் மீனா, சாமியார் சொன்ன அந்த வீடாக தான் இருக்குமா? நான் உண்மையாகவே பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அங்கே தான் இருப்பாங்களா என்ன? ஆமாங்க, சாமியார் என்ன பொய்யா சொல்ல போகிறாரு? உண்மையாக தான் சொல்கிறாரு, அங்கே தான் இருப்பாங்க. எப்படியாவது மாட்டட்டும். இன்னைக்கு எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லி ஆகணும் நம்ம. ஓகே கான்ஸ்டபிள், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. இன்னைக்கான கேஸ் நம்ம பார்க்கணும். யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. நீங்களா அந்த பொண்ணு கூட ஒரு வீட்டில் போய் நின்றுட்டு இருந்தாரு, தேஜஸ்வின்ட்டு. அவளோட அம்மா தான். நீங்கள் இவரு யாரு? உங்க அப்பாவா? சரி வாங்க வாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாங்க சார், ப்ராப்ளம் தான். பிளாக் மேஜிக் யாரும் வச்சாங்க எங்களுக்கு. நாங்கள் எங்கள் அதாவது தேஜோட அப்பா வேறு தெரியாமல் ஒரு டாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவன் வேறு லீடர் ஆனான்னு சொல்லிட்டு. விஜய்க்கு பேட்மேன் வாங்கி தந்தாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு நானா ஒரு பேபி டால்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனையும் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொம்மை கூட வேறு ஏதோ கோஸ்ட் இருக்குது போல, அதான். ஆமாம் சார், அதனால பிளாக் மேஜிக் யார் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இந்த கேஸ் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாளைக்கு நான் வேணால் போய் அவங்கள பார்த்து பிடிச்சிடுறேன் முடிஞ்சா. இதான் ஃபஸ்ட்டு அந்த வீடை போய் பார்த்துட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வேணா போகிறேன். சரிங்க சார். உங்கள் நேம் என்ன? பழனிவேல். அப்படியா சார்? ஓகே ஓகே, சரி நாங்கள் போயிட்டு வரோம் சார். நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி சார். மேடம், அது எந்த ஹவுஸ்ன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்? தெரியாதா? உங்கள் கூட ஒரு ஓல்டு பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குமே, பழைய பில்டிங் மாதிரி. அதான் அன்னைக்கு கூட எப்போட வேறு நின்றுட்டு இருந்தான்னு சொன்னீங்களே ஒரு வீட்டு வாசல்லாம், அந்த வீடு தான் சார். இந்த வீடா? ஓகே, கண்டிப்பாக நான் உங்களை பிடிச்சிடுறேன். சார் அந்த வீடு தான். இந்த மேட்டர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் வீட்டுக்கு வேறு சாமியார் வந்தார் சார், அதனால தெரியும். அவர் வேறு வந்து பூஜைலாம் பண்ணார். அந்த பொம்மையை தூக்கி போட்டோன்னா பார்த்துக்கோங்க, அதில் இருக்க ஆவி வேறு போக வச்சோம். அது வேற ஒரு கெட்ட இது போல், அதனால்தான். யாராவது வந்து எடுத்துட போகிறாங்க. எரிச்சிட்டிங்கன்னா என்ன? தூக்கி போட்டோம், அதுக்கப்புறமா சாமியார் எரிச்சிட்டார் அதை. அப்போ சேஃப் தான். சரி கிளம்புங்க. அவங்க 2 பேர் வேற கிளம்பிட்டாங்க. ஓகே, இந்த கேஸை நம்மளே ஹேண்டில் பண்ண வேண்டியதான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உங்களோட பொம்மையும் வரதில்லை. ஒரு வேளை போலீஸ்கிட்ட நம்மளை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களா என்ன தெரியலையே. நமக்கு சங்கி ஒருத்தன் தான் இருக்கான், அவன் தான் போய் பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை கார்லையாவது கேட்டிருப்பான். சரி, அவன் வந்தால் வேணால் கேட்கலாம். சொல்லுங்க மேடம். நான் வேறு நேற்று சொன்னேன், அவங்க மூவிலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க வேறு. இன்றைக்கி வேறு காலைல கூட நம்ம போய் வீட்டில் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் வேறு சொன்னாங்க ஈவினிங். ஆனால் அது சொன்ன மாதிரியே இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சங்கி சொல்கிற உண்மையாவேவா? ஆமாம். பார்க்குறேன்னு யாராவது வந்து பிடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஆமாம், வந்து 1 hour ஆகுது. எதையும் பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னம்மா ஆச்சு? போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸா? எப்படின்னா இன்னைக்கு வேறு அவருக்கு நிறையா ஒர்க் இருக்கா, அதனால போயிட்டாரு. அதான் போகிறேன்னு சொன்னார். அந்த ஒர்க்கு இப்போ பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் வந்து பிளான் போட்டு பிடிக்கிறேன்னு சொன்னார். இல்லைன்னா இந்த வீக்கில் முடிஞ்சால் பண்ணுறேன்னு சொன்னார். சரிம்மா.